வெயிட் குறைக்கிறவங்கல ஒரு சைடு பார்த்தா கார்டியோ தான் வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் தான் வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து கேட்கும்போது உடனே உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். உண்மையாவே இதுல எது வந்து பெஸ்டானது? எது பண்ணா என்னோட வெயிட் லாஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்? அப்படின்ற கேள்வி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வெயிட் குறைக்கிறதுக்கு கார்டியோ தான் வந்து ஒரு பெஸ்டான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கார்டியோ டெய்லி பேசிஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது கேலரிஸ் வந்து பர்ன் வந்து ஆகும். இதுவே நீங்க வெயிட் குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் வந்து ஒரு பெஸ்டான எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க வந்து பண்ணும்போது கேலரிஸ் பர்ன் ஆகும். அது மட்டும் இல்லாம மசில் வந்து உங்களோட உடம்புல பில்ட் வந்து ஆக ஆரம்பிக்கும். இந்த மசில் டிஷ்யூஸ் வந்து நம்மளோட பாடியில நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணும் மத்த டிஷ்யூஸை விட. அப்போ உங்க உடம்புல எந்த அளவுக்கு மசில்ஸ் வந்து நிறைய இருக்கும் அந்த அளவுக்கு கேலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க. நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணுவீங்க. சோ ஃபைனலா சிம்பிள் ஆன்சர், நீங்க கார்டியோ பண்ணீங்கன்னா கேலரிஸ் பர்ன் ஆகும். ஆனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கேலரிஸ் நிறையவே வந்து பர்ன் ஆகும்.